கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டு அப்படின்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு. அவரு சொன்னதுக்கும் லா 22க்கும் செம்மையான ஒரு கனெக்ஷன் இருக்கு. வாங்க நம்ம அதை கிளியரா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு லா 22 ஃப்ரம் த புக் த 48 லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம். ஐபி மேன் 2 அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபைட்டிங் மூவி. அதுல ஒரு வயசான தாத்தா சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. பிரிட்டிஷ்ல இருந்து வந்த ஒரு ஃபைட்டரு என்ன குன்ஃபு, என்ன சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுவாரு. அதனால இந்த வயசான குன்ஃபு மாஸ்டருக்கும் அந்த இளமையான கராத்தே ஃபைட்டருக்கும் ஒரு சண்டை நடக்கும். அதுல அந்த வயசான தாத்தா சூப்பரா சண்டை போட்டாலும் ஸ்டாமினா இல்லாத காரணத்தினால அவரு ரொம்ப மூச்சு இழுத்து இழுத்து விடுவாரு. அப்ப அந்த படத்தோட ஹீரோ சொல்வாரு, சார் போதும், உங்களால முடியல, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனால முடியும், இப்ப நீங்க வயசாயிட்டீங்க, வேணாம், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்வாரு, அவன் நம்ம கண்ட்ரியோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி தப்பா பேசியிருக்கான், இதை என்னால விட முடியாது, நான் சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கிட்ட நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு. கடைசியில அந்த தாத்தா செத்தும் போயிடுவாரு. இன்னொரு படம் நம்ம எடுத்துக்கலாம், ஜெயம் கொண்டான் மூவி, வினய் சார் நடிச்சது. அதுல வினய் சார், விவேக் சார் எல்லாருமே தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்கு போவாங்க. இவங்க உட்கார வேண்டிய இடத்துல வேற யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துகிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அங்க வினய் சார் பிரச்சனை எல்லாம் வேண்டாம், உங்க சீட் எது, ஓகே நாங்க அதுல போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பாரு. அதுக்கு விவேக் சார் சொல்வாரு, நீ எல்லாம் என்னடா 6 அடி வளர்ந்துருக்கிற, அவனுக்கிட்ட சண்டை போடாம இப்படி பம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு வினய் சார் சொன்ன பதில், நான் சண்டை போட்டிருந்தேன்னா நம்மளோட மைண்ட் செட் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், நம்ம எல்லாரும் ஹாப்பியா படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், அந்த மைண்ட் செட் அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே சொதப்பி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவோம். இப்ப பாரு நம்ம எல்லாரும் காமா ரிலாக்ஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த 2 மூவிஸ்ல இருந்தும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல தோக்குற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க பேருக்காக நீங்க சண்டை போட்டு இன்னும் கேவலமா தோக்கறத விட சரண்டர் ஆவறது எவ்வளோ மேல். அது ஒரு பவர் ஸ்ட்ராட்டஜியா தான் நிறைய பேர் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த தமிழ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டான மரத்தை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவாங்களாம். அதனால எப்ப தேவையோ அங்க கொஞ்சம் பெண்ட் ஆகி சரண்டர் ஆவறதுனால நம்ம லாங் டேர்ம் பவரை அடைய முடியும். இப்ப இயேசுநாதரோட ஸ்டோரிக்கே வரலாம். நம்ம ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ரோட்ல போறோம், ஒருத்தவங்க நம்மள அறிவில்லையா ஓரமா போடா அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னா, அந்த நேரத்துல நம்ம ரியாக்ட் கோவமா பண்ணோம்னா அப்பதான் பிரச்சனை அதிகமாகும். அங்க சாரி சார் அப்படின்னு நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா நம்மளோட எனிமி, நம்மளோட ஆப்போனன்ட்டுக்கு கோவப்படுறதுக்கான ரீசனே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓ நம்ம சரண்டர் ஆயிட்டோம், நம்ம தோத்துட்டோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. 473 BCல குஜியான் அப்படிங்கிற ஒரு அரசருக்கும் வு அப்படிங்கிற ஒரு அரசருக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல குஜியான் படு கேவலமா தோக்குறாரு. தோத்ததுக்கு அப்புறம் வாங்க நம்ம எல்லாரும் ஓடிடலாம் அப்படின்னு குஜியான் சொல்றப்ப அதுக்கு அவரோட அட்வைசர் என்ன சொல்றாருன்னா, நீ ஓடிட்டன்னா இவங்க கிட்ட ஒரு பெரிய டீமே இருக்குது, ஈஸியா உன்னை புடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் உன்னை சாவடிச்சிருவாங்க, அதுக்கு பதிலா இப்ப நீ சரண்டர் ஆயிடு அப்படின்னு குஜியான் கிட்ட அவரோட அட்வைசர் சொல்றாரு. அந்த அட்வைசர் சொன்னதுபடியே குஜியானும் வு அரசர்கிட்ட நான் சரண்டர் ஆகுறேன், நீங்க சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எல்லா சொத்தையும் வு அரசருக்கே கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு 3 வருஷம் வு அரசர்கிட்ட பயங்கர அடிமட்டமான ஒரு சர்வெண்டா வேலை செய்யறாரு. 3 வருஷம் இவ்வளவு ஒரு அடிமட்டமான சர்வெண்டா வேலை செய்யறத பார்த்த அந்த வு அரசருக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை சரி ஓகே, நீ இனிமே இங்க இருக்க தேவையில்லை, நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புறாரு. அவரு வீட்டுக்கு போயிட்டு அவரு வெயிட் பண்றாரு. அவர் இந்த 3 வருஷம் சும்மா ஜஸ்ட் சர்வெண்டா வேலை செய்யல, இந்த வு அரசரோட ஆளுமை திறன், எங்க வீக்னஸ் இருக்கு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு எப்ப சான்ஸ் கிடைக்கும், எப்ப வு அரசர் கீழே விழுவாரு, எப்ப அவரை தோக்கடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த டைம்ல தான் வு அரசர் இருந்த கண்ட்ரில பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் வந்தப்ப இந்த குஜியான் கரெக்டா யூஸ் பண்ணி அவரோட படையோட வூவை கம்ப்ளீட்டா தோக்கடிச்சிட்டாரு. இதே அவரு முன்னாடி சரண்டர் ஆகாம இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்திருக்காது. நீங்க சரண்டர் ஆவறதுங்கிறது உங்களுக்கு டைம் கொடுக்குது, ரெக்கவர் ஆவறதுக்கும் மறுபடியும் எப்ப
எல்லாரும் டாப்ல இருக்க மாட்டாங்க, கீழே விழுவாங்க. அவங்க கீழே விழறப்ப நீங்க அவங்கள அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பை இந்த சரண்டர் தான் கொடுக்குது. வோல்டேர் அப்படிங்கிற ஒருத்தர் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். பட் ஃபார் சம் ரீசன் அவர் அவங்க நாட்டுல இருந்து வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. சோ அவர் லண்டன்ல போயிட்டு தங்கி இருக்கிறாரு. லண்டன்ல இருக்கிற மக்களுக்கு பிரெஞ்சுக்காரங்கனாலே சுத்தமா பிடிக்காது. இவரு காய்கறி வாங்குறதுக்காக கடத்தெருவுக்கு போறாரு. அங்க இவரை பார்த்த உடனே அங்க இருக்கிற அந்த இங்கிலீஷ் மக்கள் எல்லாரும் இவன் ஒரு பிரெஞ்சுக்காரன், இவனை சாவடிக்கணும், இவனை பனிஷ் பண்ணணும், இவனை தூக்குல போடணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த வோல்டேர் கோவப்படல, திருப்பி சண்டை போடல. அவரு, நீங்க எல்லாரும் என்ன பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் இங்கிலீஷ்காரனா பிறக்காதே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தானே அப்படின்னு அவரு பிரில்லியண்டா சரண்டர் ஆனதுனால அங்க இருந்த இங்கிலீஷ்காரங்க எல்லாருக்குமே இவரு பார்த்து, சரி வா, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கும், நாங்களே உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு சேஃபா கூட்டு போய் வீட்டுல டிராப் பண்ணாங்களாம். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த ஆர்ம் ரெஸ்லிங்ல நம்ம ஒருத்தவங்க தோக்க அடிக்கணும்னா நம்ம ஃபுல் எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா? அந்த ஃபுல் எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வரணும். யாராவது உங்களை சண்டை போடுறாங்களோ, சண்டைக்கு கூப்பிடுறாங்கன்னா அங்க நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் அவரால் மறுபடியும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். நீங்க அங்கவே சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களோட எனிமிக்கு எந்த ரீசனுமே இல்ல சண்டை போடுறதுக்கு, திருப்பி கத்துறதுக்கு, திருப்பி திட்டுறதுக்கு. அதனாலதான் இயேசுநாதர் ஒரு கணத்துல அரைஞ்சிட்டா மறு கணத்தை காட்டு. ஏன்னா நீங்க சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த ரீசனுமே இருக்காது மறுபடியும் சண்டை போடுறதுக்கு. வித் திஸ் இந்த லாவை நான் முடிக்கிறேன். இந்த லா மூலமா நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஷேர் இட் வித் தி பீப்புள் whom you care the most. And as always, sharing is caring. நான் உங்களை அடுத்த வீடியோல அடுத்த லா படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். Until then, take care and bye.